வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:14. எபிரேயர் 12:14. இல்லை, எபிரேயர் 12:14. Hebrews 12 chapter 14th verse. Pursue peace with all people and holiness, without which no one will see the Lord. Pursue peace With all people with all people, and holiness, without which no one will see the Lord. pursue peace and holiness, அப்புறம் Without which no one will see the Lord. no one will see the Lord. அப்போ சமாதானமும் பரிசுத்தமும் ஒருத்தருக்கு இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ சமாதானம் என்பதும் பரிசுத்தம் என்பது ஒன்றோடு ஒன்று இணைந்தது. யாரெல்லாம் கர்த்தருக்கு தங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளவில்லையோ அவர் ஒருவரோடு சமாதானம் வருவாங்க. கர்த்தருக்கு தன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டார், கர்த்தருக்காகவே ஜீவிக்கும்படி தன்னை ஒப்புவித்து விட்டால் எந்த ஒரு அநியாயத்தையும் சகித்துக் கொள்ள முடியும், எந்த ஒரு நஷ்டத்தையும் பொறுத்துக் கொள்ள முடியும், எந்த ஒரு உபத்திரவங்களையும் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இதையெல்லாம் தாங்கக்கூடாதபடி சமாதானத்தை காத்துக்கொள்ளக்கூடாதவர்கள் யார் என்றால் கர்த்தருக்கு தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதவர்கள் அர்த்தம். தங்களுக்கு பிரியமானபடி கர்த்தரை பின்பற்றுவார்கள், தங்களுக்கு பிரியமானபடி தங்கள் அதை இயந்த வரை கர்த்தரை பின்பற்றுவதாக காணப்படுவார்கள். ஆனால் ஒருபோதும் கர்த்தருக்கு ஏற்றவனமாய் தங்களை ஒப்புவித்தவர்களாக கர்த்தர் நிமித்தமாய் தனக்கு பிரியமில்லாதையும் செய்யக்கூட கொடுக்க மாட்டாங்க. கர்த்தருக்காக தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டவர்கள் என்ன செய்ய முடியும்? அவரை பின்பற்ற முடியும். ஏன் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வாசிக்கல லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். For I am the Lord who brings you. I am the Lord that bring you. பைபிள் எங்க? இது கேஜேபியில் இருக்கு, வேற ஏதோ வி. அவங்க வீட்டு கொண்டு போய் இதை வச்சுருவாங்க. லேவியராகமம் 11:45. For I am the Lord your God. Ye shall therefore sanctify yourselves, and ye shall be holy. For I am holy. Neither shall ye defile yourselves with any manner of creeping thing that creepeth upon you. Okay. தமிழ்வாசி ஏன் இப்போ வரல இன்னைக்கு? மோனிகா, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நானே. கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறீர்கள். கர்த்தர் நம்மை பாவ உலகமாகிய எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டதன் நோக்கம் என்ன? அவர் நமக்கு தேவனாக இருக்கும்படி. எப்படி? அவர் நமக்கு தேவனாக இருக்கும்படி அவரை விடுவித்தார். யார் நம்ம விடுவிக்கிறார்களோ அவர் தான் நமக்கு என்ன? தேவனாக இருப்பார். அப்படியானால் கர்த்தர் நமக்கு தேவனாக இருக்கும்படி நம்மை பாவ உலகத்திலிருந்து, மாயானவற்றை பின்பற்றுகிற உலகத்திலிருந்து, அழிவுக்கு பின்பற்றிலிருந்து நம்மை விடுவித்து நிலைத்திருக்கத்தக்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஏனென்றால் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம் தேவனுடையது. அப்போ அவர் நமக்கு தேவனாக இருந்தால் அவரால் பெற்றுக்கொள்கிற காரியம் என்னவா இருக்கும்? நிலைத்திருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படியானால் நாம் அவர் நமக்கு தேவனாக இருக்கும்படி நம்மை எகிப்திலிருந்து வரவழைத்தார், அதை எகிப்திலிருந்து விடுவித்தார், மீட்டுக் கொண்டார். நான் இவ்விதமாக உங்களுக்கு பரிசுத்தராக இருக்கிறேன். நாம தேடியதை கண்டுபிடிச்சோமா? இல்லை, நமக்கு அவர் தேவனாக இருக்கும்படி நம்மை விடுவித்தார். உங்களை கர்த்தர் இல்லை, எல்லாரும் பார்த்து இருந்தோமா இல்லையா?
எல்லாம் பார்த்தோம்னா இந்த பொம்பளை பிள்ளைங்க நிலைமை தான் பரவமாக இருக்கும். அந்த வேலையும் கிறிஸ்டின் பொம்பளை பிள்ளைங்க ஒரு பாவமாக இருக்கும். என்னன்னா ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க, ஒரு தப்பு பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க கோவம் எல்லாம் பாவமாக நினைக்க மாட்டாங்க. அவங்க பொய் சொல்லலை, திருடலை, அர்த்தம் பண்ணல, நான் தான் ஒன்றும் பாவமே பண்ணல, நான் தான் எடுத்தேன், அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் பாவத்தை உணவு தர நேரம் தெரியுமா? இதெல்லாம் பாவம்னு சொல்லி ஆரம்பித்தா நம்ம நாமே உற்று நோக்கி பார்த்தா பாவம் என்னன்றது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ நமக்கு ஆம்பளை பசங்க அப்படி இல்லை, இல்லாதவங்கெல்லாம் பண்ணியிருப்போம். ஸோ பாவத்தை அறிக்கையவே விட்டவுடனே அந்த ரட்சிப்பில் பயங்கர சந்தோஷம் வந்துடும். அதாவது தான் ரட்சிக்கப்பட்ட ஆண்கள் ரட்சிக்கப்பட்ட பெண்களை காட்டிலும் மகிமையான ஜீவியம் செய்வாங்க. ஏன்னா அவருக்கு அநேக காரியங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நன்றியாக இருப்பாங்க. சார் எப்படி இருந்தோம், எப்படி குடிச்சிட்டு இருந்தோம், எப்படி ரவுடித்தனமாக இருந்தோம், ஆண்டவர் மாற்றினார் பற்றியா அப்படின்னு திரும்ப நன்றியோடு இருப்போம். ஆனால் அந்த தப்பே இல்லை நினைக்கிறவங்களுக்கு நன்றியாக இருக்கிறதுக்கு அளவு இல்லை, கொஞ்சமாக இருப்பாங்க இல்லையா? அதான் இயேசு சொன்னார், யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் அன்பாக இருப்பாங்க அப்படின்றது இல்லையா? யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் தான் அதிகமாக அன்பு கூறுவான் என்று சொல்வார். அப்படியானா கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையை செய்திருந்தால் நமக்காக தன்னைத்தானே பசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறபடினால அவர் தைரியமாக சொல்றார், நான் உங்களுக்கு பசுத்தராக இருக்கிறது போல நீ எங்களுக்கு பசுத்தராக இருங்கள். பாருங்க, முதலாவது கர்த்தரை நாம் தேடவில்லை, கர்த்தர் நமக்கு தேவனாக இருக்கும்படி நம்மை பாவத்தின் அருவருப்பு என்று, அருவருப்புகள், அக்கிரமங்கள், அழுகு, அசிங்கம், மாயானது, மதீனமானது எல்லாத்தையும் கர்த்தர் விடுவித்தார். நான் இப்பெல்லாம் யோசித்து பார்ப்பேன், ஒரு 20 பையனாக இருக்கும்போது நான் ரோட்டில் சிறு பிடிச்சி போயிருந்தாக்கா எவ்வளோ பெரியது ஒத்துருப்பாங்க, எவ்வளோ வெட்கமாக இருந்திருக்கும். எனக்கே இப்போ நினச்சா அசிங்கமாக தெரியுது. இவ்வளோ பெரியவங்களாம் அப்படி சிறு பிடிச்சி போயிட்டு இருக்கோமே, அதை விட அவமரியாதான விஷயம் இல்லை? அன்னைக்கு மதியமாக நடந்து கொண்டோம். ஏன் நான் சொல்ல பிடிக்கிற அவரு என்ன கேட்குறது? இப்போது நமக்கே பெரியவங்க முன்னால் அப்படி பண்ணுறது அசிங்கமாக தெரியுது, நமக்கு கேவலமாக தெரியுது. அவங்களும் அவமரியாதை இல்லை, எனக்கு கேவலமாக தெரியுது இல்லையா? அவ பாருங்க, அந்த உணர்வு நமக்கு இல்லாத இருக்கும்போதே கர்த்தர் மாற்றி விட்டார் இல்லையா? ஏனென்றால் அவர் நமக்கு தேவனாக இருக்கும்படி, அவர் நமக்கு தேவனாக இருக்கும்படி நம்மை பாவத்தினின்று அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். இப்போ பசுத்தரா இல்லையா? நான் தேடலை. எகிப்திலிருந்து விடுவிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, ஆண்டவரே ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் தேவனாக இருந்தீரே, யாக்கோபுக்கும் தேவனாக இருந்தீரே, நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், எங்களுக்கு விடுதலை தரணும் கேட்டாங்க. எவனாலும் ஒருத்தரும் கேட்கல. ஆனால் கர்த்தர் தாமே மோசேயை அனுப்பி விடுவித்தார். ஏன் தெரியுமா? அவர் தம்மைத்தானே இஸ்ரேலுக்காக பரிசுத்தம் பண்ணி இருக்கிறபடினால என்ன பண்ணாரு? அவர்களுக்கு தாம் தேவனாக இருக்கும்படி அவர் தாமே முன்னின்று விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தாம் நமக்கு தேவனாக இருக்கும்படி ஒவ்வொருவரையும் விடுவித்திருக்கிறார். அது சாதாரண விடுதலை இல்லை. கர்த்தர் நம்ம இல்லை, நிறைய பேர் விடுவிக்கல இல்லையா? ஆமாம், எங்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்கார ரட்சிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கூட எனக்கு கிடைச்ச விடுதலை மாதிரி யாருக்கும் கிடையாது. அவங்களெல்லாம் சத்தியம் இது அவங்களெல்லாம் சொல்லுது, அவங்கள நன்றியாக்கிறத கேட்ட நான் கற்றுக்கு அதிகமாக நன்றியாக இருப்பேன். ஏன்னா ரொம்ப மோசமான மனுஷனாக இருந்த என்ன விடுவித்தார், ரொம்ப மோசமான என்ன விடுவித்ததுனால ரொம்ப நன்றியுடனாக இருக்கிறேன். ஏன்னா மற்றவங்களுக்கு அந்த விடுதலை இல்லை, பெரிய விஷயம் நம்மளுக்கு. நமக்கு பெரிய பாவம் விடவே முடியாதுன்னு நினைச்சதுலேருந்து கர்த்தர் ஒரே நாள் விடுவித்தார். எத்தனை நாளில்? ஒரே நாள். எவ்வளோ நாளில்? 10 நிமிஷம் ஜெபத்தை விடுவித்தார். பாருங்க, அதை மறக்கவே முடியாது. எதுக்காக? அவர் எனக்கு தேவனாக இருக்கும்படி அவரே தேடி வந்து விடுவித்தார். அவரே என்னை தேடி வந்து விடுவித்தார். அப்படியானால் அவர் பரிசுத்தர். அப்படினால நாம அவருக்கு பரிசுத்தராக இருக்க வேணும். அவர் பரிசுத்தராக இருக்காரு சொன்னீங்களே, அது மட்டும் இல்லை, இன்னொன்று பாருங்க, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Deuteronomy 32nd chapter 8th verse. Deuteronomy 32nd chapter 8th verse. When the Most High divided to the nations, when the Most High divided the nations, their inheritance, when He separated the sons of Adam, He separated the sons of Adam. He set the bounds of the people according to the number of the children of Israel. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏன் அது மோனிகா கவலை?
உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரனுடைய துறைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். எப்படி? ஆதாமுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆதாமுடைய பிள்ளைகள்? யார் ஆதாமுடைய பிள்ளைகள்? எல்லாரும் ஆதாம் பிள்ளைகள் தானே இல்லையா? பூமியில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் கர்த்தர் எல்லைகளை திட்டமிட்டாராம். இதான் அல்லாருக்கு எல்லா எல்லையும் சொன்னாரா? அப்படி திட்டமிடும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்தாரு. அவங்களுக்கு அவரோட அதிகமாக இல்லாதபடி கொடுத்தாரு. எப்படி? அவங்களோட அதிகமாக இல்லாத எல்லாம் பார்ப்பீங்க. என்ன சொல்றீங்க? அப்படி பார்த்தா இஸ்ரேல் சின்ன இடம் தானே. ரஷ்யா பெருசு, அமெரிக்கா அதோட பெருசு இல்லையா? இந்தியாவுக்கு கொஞ்சம் பெருசு, சைனா பெருசு. ஆனால் இஸ்ரேல் ரொம்ப சின்னது தானே. எப்படின்னா அந்த சின்ன தேசத்துக்கு மற்ற விருத்திகள்லாம் ஜாதி கொடுத்துருந்தார். அந்த கணக்கு போட்டாக்கா இஸ்ரேல் பெரிய ஜாதி. இன்னைக்கு தெரியுதா இல்லையா? இன்னைக்கு தெரியுதா இல்லையா? இஸ்ரேல் அசைக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சு 62 வருஷத்துலேருந்து பார்க்குறேன், அதை அசைக்கவே இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். அப்பதான் நான் நியூஸ் தான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுல இருந்து ஒரு யுத்தத்து கூட தோக்கலை. இப்போ தான் தோக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதுவரைக்கும் ஒரு யுத்தத்து கூட தோற்கவே இல்லை. அப்போ அவ்வளோ வல்லமை இருக்கு. அப்போ எல்லை கம்மியாக இருந்தாலும் பொருளும் பொண்ணும் ஞானமும் விஞ்ஞானமும் எல்லாம் பெருகி இருக்கத்தக்க மற்ற எல்லாரையும் கீழ்படுத்தி இருந்தார். மற்ற எல்லா தேசங்களும் அவர்கள் கீழ்படுத்தப்பட்டிருந்தார்கள். அமெரிக்கா ரஷ்யா சேர்ந்து வரணும் யாருக்கு? இஸ்ரேலுக்கு மட்டும். ஆமாம். அப்போ கர்த்தர் திட்டமிட்டிருந்தார். எப்படி? அவளுக்கு ஒத்தவனமாக தான் மற்றவருடைய எல்லாத்துக்கும் பலனையும் நேசிச்சிருந்தாரா? அப்போ பசுத்தரா இல்லையா? தம் சொந்த ஜனம் என்பதற்காக அவர்களை காட்டிலும் யாரும் பெரியவர்களாய் காணப்படக்கூடாதபடிக்கு அவருடைய எல்லைகளை திட்டம் பண்ணினார். லிமிட்டடு என்ன பண்ணாரு? திட்டம் பண்ணி இருந்தார். அவர் பசுத்தர் தானே. சரி, இவ்வளவு விடுங்க. மனுஷனுக்கு தன்னை 10 மணி கொண்டாரா இல்லையா? இல்லையா? எல்லாத்தையும் உண்டாக்கினார். என்ன பண்ணாரு? ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார் இல்லையா? அப்போ மனுஷனுக்கு தம்மை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ நம்மை தம்மை பரிசுத்தம் பண்ணி இருக்கணும். அப்படின்னால நாம் அவருக்கு பரிசுத்தராக இருக்கணும். நாம் அவருக்கு என்ன இருக்கணும்? பரிசுத்தராக இருக்கணும். அப்போ இந்த எபிரேயர் வார்த்தை பாருங்க. எபிரேயர் 12:45, Hebrews 12:45. सब வாசிக்கிறது இல்லையா? இப்போ டபுள் பேர் வாசிக்கிறதுல 12:45 12:14 Hebrew 12:14. Follow peace with all men and holiness, without which no man shall see the Lord. So if a man has to see God, he has to sanctify himself and be holy for God. ஒரு மனுஷன் தேவனை தரிசிக்க வேண்டுமானா எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு தானே தங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்க வேண்டும். எவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கிறார்களோ, பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் யாவரோடும் சமாதானமாக இருக்க முடியும். இல்லை சமாதானம் இருக்க முடியுமா? எல்லாம் சுற்றி நாய் நரியமா இருக்கு. எப்படி சமாதானமாக இருக்கு? கர்த்தர் நிமித்தமாக யாரோடு சமாதானம்? யாவரோடும் கூடாத காரியம், அவங்களோட கூடாத காரியம், அவங்க கூட தான் சமாதானம் இருக்க முடியுமா? இவங்க கூட சமாதானம் இருக்க இல்லை. எவனும் கர்த்தருக்கு தன்னை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறானோ அவன் அவரை போலவே அவருக்கு பரிசுத்தமாக இருக்கும்படி யாரோடும் சமாதானத்தை பின்பற்றுகிறார். என்ன பண்ணா? யாருக்கு தான் நியாயமா இருந்தா பரவாயில்ல, அநியாயமா பண்ணா எப்போ? அப்போ ஏன் தெரியுமா? நான் அநியாயம் பண்ண போது நான் எப்போ பண்ற ஞானஸ்தானம் பெற்றது? 18 வயசுல. எப்போ ஞானஸ்தானம் பெற்றேன்? 18 வயசு. ஆனால் என் எப்போ உண்மையான ரட்சிப்பு வந்தது? 41 வயசு. எத்தனை வருஷம் நடுவில்? 23. நான் ஞானஸ்தானம் பெற்ற போது இருந்த ஜீவியத்தை காட்டிலும் அதுக்கப்புறம் உள்ள ஜீவியம் ரொம்ப மோசம். அதுக்கப்புறம் ஜீவியம் ரொம்ப மோசம். ஏன்னா வேலைக்கெல்லாம் போயிட்டேன், இல்லையா கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டோம், அப்படி ஜெயிச்சு அப்போ பயபக்தியே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கதை செய்து கொண்டாரா? இன்னைக்கு எந்த விசுவாசியாக குற்றப்படுத்துவது எனக்கு முகாந்திரம் உண்டா? இல்லை தமிழில் சொன்ன முகாந்திரம் நல்ல பச்சை தமிழில் சொல்லுமா? அருகதை இருக்கா? எவனையாவது குற்றப்படுத்துறது எனக்கு எதனா அருகதை இருக்கா? ஏன்? நான் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு பன்றியை போல இருந்தேன். இப்போ நான் யாரையாவது பார்த்து அவன் அயோக்கியன், அவன் வாய்க்கப்பட மாட்டான், கர்த்தரை ஆசிரிக்க மாட்டான் சொல்ல முடியுமா?
ஏன் முடியாது? 23 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 23 வருஷம் ஒரு பன்றியை போல சேற்றில் முளைந்து கொண்டிருக்கிற மனுஷனை கர்த்தர் சகித்து கொண்டாலே, அப்படி இருக்க நான் யாரையா குற்றம் சாட்ட முடியுமா? குற்றம் சொல்லலாம், ஆனால் பயக்க முடியாது என்னால. ஏன்னா கர்த்தரை பயக்கவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை பயக்கவில்லை. அப்போ என்ன பண்ணுறோம்? கர்த்தரை நாம் எப்படி பார்க்குறோம்? அவர் எப்படி எனக்கு பசுத்தராக இருக்கிறாரோ அப்படி போல நானும் கூட என்ன பண்ணணும்? கர்த்தர் நிமித்தமாக அவரை சேர்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு நான் பசுத்தமாக இருக்கிறதுனால எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும். யார் என்னை காயப்படுத்துகிறவர்கள், என்னை வேதனைப்படுத்துகிறவர்கள், என்னை அலட்சியப்படுத்துகிற யாராக இருந்தாலும், நான் கர்த்தரையாக சட்டம் பண்ணாரு. நான் என்ன யாராக சட்டம் பண்ணேன்? கர்த்தரையா சட்டம் பண்ணாலாச்சே. அப்போ நான் போய் மற்றவரை பற்றி பேச முடியுமா? அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம யாரோடும் சமானமாக இருக்கோம். இதுக்காக கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு யாவரோடு சமானமாக இருக்கிறோம். அதாவது கர்த்தருக்காக நான் பரிசுத்தம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னால நான் யாவருக்கும் சமானமாக காணப்படுகிறேன். யார் எதுக்காக? நான் கர்த்தரோட சமானமாக இருக்கும்படி, கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னால நான் கர்த்தருக்கு அந்நியமான காரியம் செய்யாதபடிக்கு யாவரோடு சமாதானமாக செல்வா. அப்போ என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப வேதனையாக இருக்கும். கர்த்தர் பாடுபட்ட, இயேசு பாடுபட்டார்ல, நமக்கு இதுதான் பாடு. இயேசு எப்படிலாம் பாடுபட்டார்? உலகத்தில் நம்ம மாதிரி பாடுபட்டார், சிலுவையில் பாடுபட்டார். நம்ம சிலுவையில் பாடுபட்டோமா? வேணாம். ஆனால் இதுதான் பாடு. இதுதான் உலகத்தில் அநியாயத்தை செய்து கொள்வது, கஷ்டப்படுத்தி செய்து கொள்வது. நம்ம யாருன்னா கொள்ளடிக்கிற போது இடம் கொடுக்கணும். ஆமாம், எனக்கு திறந்து போட்டு கொடுக்குறதில்ல, சரிதான் போயிட்டு போகிறாங்க. கொள்ளையிடப்படும்படி சந்தோஷமாக ஒப்பு கொடுத்தீர்களே போட்டு எப்படி இருக்கு? நீங்கள் கொள்ளையிடப்படும்படி உற்சாகமாக சந்தோஷமாக ஒப்பு கொடுத்தீங்களே அப்படின்னு இல்லையா? அப்போது நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும் என்றால் எப்படி இருக்கணும்? அவர் விருத்தமாய் அவருக்கு பசுத்தராய் விளங்கும்படிக்கு, அவருக்கு பசுத்தராய் விளங்கும்படிக்கு எப்படி அவர் தம்முடைய ஜனத்தாருக்கு பசுத்தராய் இருந்து நம்முடைய ஜனத்தாரை சகித்து கொண்டாரோ அப்படி போலவே நான் கர்த்தருக்கு பசுத்தமாக இருக்கும்படி எல்லா ஜனங்களையும் செய்து கொடுக்கிறேன். எனக்கு விரோதமாக பாவம் செய்த யாவரையும் சகித்துக் கொள்கிறேன். அப்போ நம்ம இந்த கர்த்தருக்காக பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டாக்கா நம்முடைய ஜீவியத்தில் பூர்ணம் உண்டாகும். நம்முடைய ஜீவியத்தில் என்ன உண்டாகும்? பூர்ணம் உண்டாகும். வாசிக்க பார்க்கலாம். 2 Corinthians 7ஆம் அதிகாரம் 2 Corinthians 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Having therefore these promises, dearly beloved, let us cleanse ourselves from all the filthiness of the flesh and spirit, perfecting holiness in the fear of God. தமிழில் நான் சினிமா இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். என்ன பண்ணுமா? அப்போ பரிசுத்தமாகுதல் என்ன பண்ணணும்? பரிசுத்தமாகுதலுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல கர்த்தருக்கு என்னை பரிசுத்தமாக்கி நிமித்தமாக யாரோடு சமாதானமாக இருக்கணும். ஒன்று எப்படி? கர்த்தருக்கு என்னை பரிசுத்தமாக ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால் கர்த்தர் நிமித்தமாக எனக்கு நீதி என்று தோன்றாத, நியாயம் என்று தோன்றாத, அநீதியாய் தோன்றினாலும் கூட அவர் நிமித்தமாய் அவருக்கு என்னை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறபடினால் குற்றப்படுத்தாதபடி சமாதானமாக இருக்க என்ன பண்ண தெரிந்து கொள்வேன். எப்படி கஷ்டமா இருக்குமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? நான் கர்த்தருக்காக செஞ்சுக்கிட்டேன். எப்படி? நான் கர்த்தருக்காக செஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்குல்ல. நான் கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படாமல் கர்த்தருக்காக கொடுத்த பற்றியா இன்னும் அடுத்து வந்தாலும் அப்படியே பண்ணுவேன். அப்படி அடுத்து ரெடியாக இருக்கும். பழக பழக ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பழக பழக ரொம்ப சந்தோஷமா போல வலிக்கத்தான் செய்யும். நான் சொல்லல, யாரும் அடித்தா வலிக்குமா இல்லையா? வலிக்கும். ஆனால் உடனே என்ன பண்ணுவோம்? தொடச்சு விட்டு சரி பண்ணிக்கும். ஆனால் திருப்பி அடிச்சிடுவோமா? திருப்பி அடிக்கிறவன் தடைச்சு கொடுப்பான். முதல்ல திருப்பி அடிக்கிறது தெரியும் தானே? திருப்பி அடிக்கிறது தெரியும் நல்லா இருக்கும் இல்லையா? எவ்வளோ அடித்தா திருப்பி அடிக்கிறவன் தொடச்சிட்டு அடிப்பானா? முதல்ல அடிச்சுட்டு துடைப்பாங்க.
முதல்ல அடித்து முடிச்சுட்டு தான் துடைப்பான். அடித்து முடிச்சு துவைச்சிட்டு தான் அப்புறம் வந்து துடைச்சி கொடுப்போம். அப்படி பார்க்கலாம் இல்லை அப்படிதான். அப்போது நாம் என்ன பண்ணுறோம், கர்த்தருக்குன்னு பரிசுத்தமாக்கி இருந்தால் கர்த்தர் நிமித்தமாக யாரையும் பயக்கத்தக்க காரியம் உண்டாயிருந்தாலும் கூட பயக்காதபடி சகித்துக் கொள்கிறோம் பாருங்க. அப்போ இது தடை கொடுக்குற நேரம். ஆனால் அதுக்கப்புறம் மறந்துடும். தடை கொடுத்தப்பறம் திருப்பி வழிதான் பார்ப்போன்னு பார்க்குறவனாகும். தடை கொடுக்கும்போதே பார்க்க மாட்டான். எப்படி தடை கொடுக்கும்போதே அப்படியே தொடச்சி கொடுப்பான், சும்மா தொடச்சிப்பான். ஏன்னா அப்போது அவன் என்ன பண்ணால் தொடச்சி விட்டு போயிடுவாட்டா, சொல்கிறாங்களா இல்லையா? அவன் எப்படியாப்பட்டாரு, என்ன பண்ணாலும் தொடச்சி போட்டு கூட நம்ம தொடச்சி போட்டு போயிட்டு சொன்னே இருக்கக்கூடாது. சரிதான் விட ஆண்டவருக்காக சரி விடு, நம்ம ஃபுல்லாக பண்ணிட்டு அப்புறம் சர்ச்சில் போயிட்டு வசனத்தை கேட்டு என்ன புண்ணியம் அப்படின்னா போகிறது இல்லை. அப்போது செஞ்ச உடனே சந்தோஷம் வந்துடும். திரும்பவும் என்ன பண்ணுவோம், சகிப்பதற்கு ஆயத்தமாகி விடுவோம். திரும்ப பின்னால் இது ஒன்றுமே தெரியாது. இது உபத்திரவங்கள் ஒன்றுமே தெரியாது, எல்லாம் சாதாரணமாக போடும் இல்லையா? அப்படியானால் நம்முடைய ஜீவியத்தில் முதல்ல எப்படி இருக்கணும், யாரோடும் சமாதானம். அதுக்கப்புறம் வாஸ்தவம் என்ன வாஸ்தவம், இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினா பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா சுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பசுத்தமாகுதலே தேவயத்தோடு கூட பூர்ணப்படுத்த கடவோம். எப்படி மாம்சத்தில் பாவம் தரக்கூடாது, முதல்ல மாம்சத்தில் பாவம் தரக்கூடாது. சிந்தையில் வந்து பாருங்க, அப்பவே தள்ளி விடணும். என்ன பண்ணணும், சிந்தையில் சமயம் தொடர்பு உள்ளே வந்து பாருங்க, அப்பவே அதை தள்ளி விட்டுருணும். ஏன்னா சிந்தையில் வந்தால் தான் என்ன பண்ண முடியும், பாவம் செய்யறதுக்கு வழிகள்லாம் உண்டாகும் இல்லையா? அப்போது சிந்தனையில் பாவம் வராதபடிக்கு என்ன பண்ணணும், அப்போவே நம்ம என்ன பண்ணோம், அதை விட்டு விலகிடணும் இல்லையா? அப்படி விலகும் போது தான் நம்ம ஆவியில் பாவம் வராது. இது எப்படின்னா, சிந்தையில் ஒரு காரியம் வந்துச்சுனாக்கா ஆவியில் வந்துடும். முதல்ல சிந்தையில் வரும், அதுக்கப்புறம் ஆவியில் உணர்வுகளில் வந்துடும். வரட்டும் அந்த திருடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ள ஆவியில் வந்துடும். அப்புறம் கிரி வரும்போது மாம்சத்தில் வந்துடும், சரீரத்தில் வந்துடும் இல்லையா? அப்போது முதல்ல எங்கே பாவம் வருது, இங்கே வருது. ஆமாம், வாசியை பார்க்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15. James 1st chapter 14 and 15 verses. But every man is tempted when he is drawn away of his own lust and enticed. That when lust hath conceived, it bringeth forth sin, and sin, when it is finished, brings forth death. Amen. சரி, நான் சொல்கிறத நல்லா கவனிங்க, வாசி நல்லா கவனிச்சிங்க. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எப்படி? அவனவன் தன் சுய இச்சையினாலே என்ன பண்றான், இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஃபர்ஸ்ட் இதை வச்சுங்க. அவனவன் யார் அந்த அவன்? நான் யார்? என் ஆத்மா. என் ஆத்மா ரகசியமாக பாவ காரியங்களை இச்சித்ததானால், அதை இச்சித்ததான என்ன பண்ணும், அதுக்கேற்ற சிந்தனையை பிசாசு கொண்டு வைப்பான். அதுக்கேற்ற சிந்தனையை பிசாசு கொண்டு தருவான். அப்போ எங்க வந்துருச்சு, ஆத்மா கிட்ட வந்துருச்சு இல்லையா? இப்போ சுய இச்சை வந்ததுனால என்ன பண்றாங்க, அவன் அது நைஸா கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கப்படுதுன்னா விழுகிறது வரல. இங்கேயிருந்து விழுந்தா விழுகிறது, அப்படியே வழுக்கி போனா இழுக்கப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா மண்டையில் இருக்கிறது, அதுக்கு ஏற்ற மாதிரி கால் அங்கேயே போகும். மனசுக்குள்ள ஏதாவது காரியம் வந்துச்சுன்னா நம்முடைய நேரம், நம்முடைய டைம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அதுக்கு தான் கொடுப்போம். அப்படியே பக்கம் போவோம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கப்பட்டு அப்போ இருக்கிற கும்பலை விட்டுருவோம், இதுக்கேற்ற இடத்துக்கு தான் போவோம் இல்லையா? அப்போ இழுக்கப்பட்டு என்ன சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது, இழுக்கப்பட்ட இச்சை வந்தாச்சு. இச்சையானது கர்ப்பம் தரித்து உள்ள உட்காந்துருந்தான், உருவம் இருந்தான். கர்ப்பம் தரிச்ச உருவம் இல்லை, உருவம் தானே. அப்போ முதல்ல லேசா தோணிச்சு, அப்புறம் அப்படியே உருவம் கொடுத்துட்டே இருக்கும். அப்படின்னா அப்படி ஜாலியாக இருக்கலாம், இப்படி ஜாலியாக இருக்கலாம்,
அப்படி அவங்க வருமா இவங்க வருமா எல்லாம் சேர்ந்து அப்படி சொல்லி அது என்ன பண்ணுவோம், அவங்க உருவாக்குறோம். அந்த பாவத்தை உருவம் கொடுக்குறோம். உருவம் கொடுத்தோன்னா அது வெயிட் ஜாஸ்தியாகிடுது இல்லையா? அப்போ என்ன பண்ணுமா, பாவத்தை பிறப்பிக்கும். இது பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் எங்க பூர்ணமாகும்? பாவம் எங்க பூர்ணமாகும்? எங்க பூர்ணமாகும்? சரீரத்துல. முதல்ல ஆத்மால விருப்பம் வந்தது, அது உள்ள பூந்தோடனே ஆவியில வந்தது, ஆவியில வந்து உருவாச்சு. சரீரத்தில் நிறைவேறும் போது பாவம் பூர்ணமாயிற்று. பாவம் பூர்ணமா என்ன பண்ணும்? மரணத்தை பிறப்பிக்கும். மரணம் என்றால் என்ன? தேவனை விட்டு நமக்கு ஒரு பிரிவு உண்டாக்கிடும். அப்போ முதலே இங்கேயே பீட் பண்ணணும். எதை? இச்சை வந்து பாரு, சிந்தைக்குள்ள இச்சை வந்து பாரு, அப்பவே ஃபைட் பண்ணிடணும். அப்பவே வரட்டும், இருக்குது பாரு, அப்படிலாம் வந்து பாரு. உடனே என்ன பண்ணும்? இப்படி பண்ணலாம். கத்த சொல்லுவார், இடம் கொடுப்பார். நான் சொன்னேன்ல, ஒரு சீர்திருத்தம்னு சொல்லிட்டு கத்தினாரு. நான் கத்த போறேன்னு சொல்லிட்டு வேகமாக போனேன். ஆனால் யூரிட் டாய்லெட்டில் போயிட்டு தலையிலே வாரிட்டு அப்படி பார்க்கும்போது கத்த சொன்னார், நீ இவ்வளோ கோமா போகிறது சரியானது. எப்படி? அந்த தலைவர நேரம் ஒரு கேப் நமக்கு தலைவர நேரத்தில் கத்த பேசுன்னு சொன்னார், இவ்வளோ கோமா போகலாமாப்பா, நீ ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் பேர் வாங்கியிருக்கிற, இப்போ இந்த கோவத்தோட போய் சத்தம் போட்டோன்னாக்கா அப்புறம் உங்களுடைய ரட்சிப்புகள் என்ன ஆகுதுன்னு ஆனால் சத்தம் போட மாட்டேன். அப்போ இங்கே வரும்போதே அதை கத்துற சத்தத்தை கேட்டு உடனே இடம் கொடுத்து தள்ளி விட்டுரும் இல்லையா? உடனே என்ன பண்ண, சரி வேணாம் நமக்கு அதெல்லாம் செய்ய என்ன பண்ணுறது போகலான்னா கதை திறமை என்ன பண்ண, ஆண்டவரே எனக்கு முன்னால் போங்கன்னு சொன்னேன். எனக்கு கோவம் வரணும், நான் பேச முடியாது, நான் கோவப்பட முடியாது, நீங்கள் எனக்கு முன்னால் போங்கன்னு. கதவை திறந்த உடனே மனசு எதில் உட்காந்துருக்கு. என்ன சொல்கிறது? போங்க ஜேம்ஸ் உட்காருங்க அப்படின்ட்டு நினைக்க முடியுமா? அவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்தாராம். எங்கள் ஆஃபீஸ் இருக்குது, 5 ஆஃபீஸ் இருக்கும். 1 2 3 4 5 ஆஃபீஸ் இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு எஸ்சி எலக்ட்ரிக்கல், எஸ்சி பர்ச்சேஸ், எஸ்சி மெக்கானிக்கல், கூட எஸ்சி மெக்கானிக்கல், எஸ்சி எலக்ட்ரிக்கல், 5 வாட்ஸ் ஆஃபீஸ் இருக்கும். ஏன்னா இதில் அவர் நான் எழுந்து உட்காந்தோடனே முன்னாள் கத்துனார்ல, எல்லா ஆஃபீஸுக்கும் தெரியும் கத்துனதெல்லாம். ஆனால் நான் உள்ளே போன உட்காந்து ஜேம்ஸ் அப்புறம் எப்படிங்கிறீங்க சார் கூப்பிட்டீங்க அப்படின்னா சாந்தமாக பேசி டீ குடிக்க காஃபி குடிக்க வச்சு பாருங்க. நாம அந்த இச்சை இங்கே வரும் பாருங்க, இங்கே வரும்போதே என்ன பண்ணணும், அதை தள்ளி விடணும். எதெல்லாம் தேவ சத்தத்துக்கு அந்நியமானதும் பரிசுத்தத்துக்கு அந்நியமானதும் சமாதானத்துக்கு அந்நியமானதுமான காரியங்கள் இங்கே பிரவேசிக்கிற போது உடனே தள்ளி விடணும். எப்போ கர்த்தருக்கு பரிசுத்தத்துக்கு அந்நியமான காரியங்கள் பிரவேசிக்கிறதோ அதுக்கு இடம் விடாமல் என்ன பண்ணணும், அதை உடனே இங்கேயே தள்ளி விடணும். கர்த்தருக்கு பரிசுத்தி இப்போ பரிசுத்தம் பண்ணி கொண்டவன், அவரை தேவனாக கொண்டவன் இல்லையா, என்ன செய்யணும், அவருக்கு பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு இங்கே வரும்போதே உங்களை தள்ளி விட்டணும். இல்லைன்னா பரிசுத்தம் குறைச்சலாம், இல்லையானா பரிசுத்த குறைச்சலாம். அப்போ இந்த பரிசுத்த குறைச்சலாக அதை முடிக்கிறவன் என்ன செய்யணும், பாவமானது சிந்தையில் வரும்போதே அதை போராடி தள்ளி வச்சிடணும். இல்லைன்னா விசுவாசி நிறைய பேர் சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு, போய் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உறுதிப்படுத்தியிருக்கிறேன். போய் சொல்கிறான், எப்பவும் போய் சொல்லுங்க, ரொம்ப அவசியமாக தான் எல்லாரும் எப்போ போய் சொல்லுவாங்க. உன் பேர் என்னடா? போய் சொல்லுங்க, எவனா போய் சொல்லுவாங்க, இல்லை எவனா போய் சொல்லுவாங்க, பேர் கேட்டால் போய் சொல்லுவாங்க இல்லையா, சொல்ல மாட்டான். தப்பு பண்ணதை கேட்டால் மட்டும்தான் அப்படி இல்லை அப்படி எப்படி அப்படி இல்லை அப்படின்னாங்க. அப்போது போய் சொல்ற அவசியத்துக்கு போய் சொல்லுதான் பொய். அடிக்கடி போய் சொல்லுங்க, எப்பனா ஆமாம் பின்னா எப்பனா வைக்கிறது அவசியம் வரும் இல்லையா? அப்போது நான் கர்த்தருக்கு என்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டிருந்தால் எனக்கு எந்த நஷ்டம் வந்தாலும் கூட நான் போய் சொல்ல மாட்டேன். நான் எவ்வளோ போய் சொல்ல தெரியுமா? என் பங்கை என்னுடைய சைடை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான், ஏதாவது பொய்யை போட்டு மேக்கப் பண்ணி முடியும் இல்லையா? அது பொய்யா இல்லையா? பொய் தான். அப்போ பரிசுத்தம் உள்ளவன், கர்த்தருக்குன்னு தனி பரிசுத்தம் பண்ணி கொண்டவன் பொய் சொல்ல தகுமா? அது சின்ன பொய்யா இருக்கட்டும் பெரிய பொய்யா இருக்கட்டும், கரெக்டாக மெஷர்டாக பேசணும். கரெக்டாக மெஷர்டாக பேசணும். நானும் பேசியிருக்கிறேன். அதிகமாக யார்கிட்டயா பேசணுன்னாக்கா 2 பொய் வந்துடும். இதுவும் பொய் தானே, லேசாக மேக்கப் பண்ணுவேன், பொய் தானே. அப்போது அடுத்தவங்க அதிகமாக பேசுறது விருப்பம் இல்லை. அதிகமாக பேச ஆரம்பிச்சு என்ன வந்துடும், பொய் வந்துடும். சாட்சி சொல்கிறோம்ல, அது கூட எனக்கு பிடிக்காது. கர்த்தர் சாட்சி சொல்லாதான் சொல்லி தரது. எப்படி சாட்சி சொல்லாதான் சொல்லி தரு? என்ன சும்மா சொல்ல தெரியும், ஏன் சொல்ல தெரியுமா? நீ சாட்சி சொல்லும்போது சந்தோஷப்படுறல,
அது உங்களுடைய கர்த்தருக்கு மகிமை செலுத்துற நீ பெருமை எடுத்துக்கிட்டேன். நான் அப்படியே இதெல்லாம் விட்டுட்டேன், ஒரே நாள் கோவத்தில் விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன் அப்படின்னு சொன்னால் அது சந்தோஷமாக சொல்கிறேன்ல. அது சந்தோஷப்படும் போது கொஞ்சம் போல கர்த்தருடைய மகிமையை திருடிக்கிட்டேன், அதெல்லாம் சாட்சி சொல்லாத விட்டுட்டேன். அவர் வசனம் சொன்னார், பலவானே பொல்லாப்பிலேயே மேன்மை பாராட்டுகிறாய். எப்படி? பலவானே பொல்லாப்பின் மேல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? நான் அடிச்சேன்னா, நான் வந்தேன்னா அப்படின்னாக்கா அதெல்லாம் அநியாயம் தானே. அதில் புரிய நான் வரும்போதெல்லாம் பயப்படுங்க பாரு இப்படி நாங்கள் என்ன இருக்கோம், அதில் மேன்மை பாராட்டுகிறேன். அதுதான் கத்தை விடுவித்திருக்கிறார், அதில் தான் கத்தை நம்மை விடுவித்திருக்கிறார். நாங்கள் என்ன பண்ணுறோம்? அதில் மேன்மை பாராட்டுகிறோம், அதில் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ அது சாட்சியா? இல்லை, சுய புகழ்ச்சி இல்லையா? அதெல்லாம் கத்த இனிமேல் சாட்சி சொல்லாதனே சொல்லிட்டேன். நான் ரசிக்கப்பட்ட புதுசில் நிறைய இடத்துல சாட்சி சொல்லுவாங்க அப்படிலாம். அதுதான் நான் பார்த்தேன். கத்த சொன்னார், இனிமேல் சாட்சி சொல்கிறத விட்டுருந்தார். நான் இப்படி இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சேன். நான் ஒரு பன்றியை போல இருந்தால் கத்தர் மாற்றி இருக்கிறார் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. நிறைய சொல்லுவேன். நான் ஒன்று ஒன்றா சொல்ல போனால் பெருமை வந்துடும். அது பொல்லாப்பு குறித்து மேலே பாராட்ட வேண்டியிருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு பன்றியை போல சேற்றில் கிடந்த கத்தனை மாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லையா? அப்போ பாருங்க, இருதயத்தில் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுகிறவர், கர்த்தருக்கு பரிசுத்தமாகும்படி தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறவர், ஒருபோதும் விதமான காரியங்களுக்கு இடம் கூடாது இருக்கத்தக்கதாக முதல்ல யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படி நாடுகிறான். ரெண்டாவது என்ன பண்ணுறான்? சிந்தையிலேயே தன் போராட்டத்தை தள்ளி வைக்கிறான் இல்லையா? சிந்தையிலேயே தன்னுடைய போராட்டத்தை தள்ளி வைக்கிறான். அப்போ சிந்தையிலே போராட்டம் வராம போனா அந்த போராட்டத்தை அங்கேயே தேய்த்து விட்டோம்னா என்ன வராது? ஆவியில பாவம் இருக்காது, அப்புறம் மாம்சத்துல பாவம் இருக்காது. காத்துக்கொண்டு இப்போ பசுத்தமாகுதல் பூர்ணமாகப்படும். இப்போ பசுத்தமாகுதல் பூர்ணமாகப்படும். பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Therefore, leaving the principles of the doctrine of Christ, let us go on unto perfection, not laying again the foundation of repentance from dead works and of faith toward God. சரி, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, எல்லாம் கேட்குறீங்களா? என்ன வித்தியாசமா இல்லை? ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, அப்புறம் எப்படி? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்நானம் எடுத்த உபதேசம், கையில வைக்குதல், மரித்தோடு உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணமாகும்படி கடந்து போவோமாக. எப்படி பூர்ணமாக முடியும்? எப்படி பூர்ணமாக முடியும்? நம்ம பரிசுத்தமாக்கி தான் பூர்ணமாக முடியும் இல்லையா? அப்போ நம்ம நாமே கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணி கொண்டால் இந்த எல்லா உபதேசங்களையும் கை கொண்டவர்களா இருக்கும். உபதேசத்தை கை கொண்டு போயிட்டாக்கா இந்த உபதேசத்தை சொல்லுது, அது எந்த அந்த பாஸ்டர் சொல்லிருக்காரு, இந்த புக்கில் அவர் எழுதிக்கிறாரு, சிடி ஸ்டட்ஸ் எழுதிக்கிறாரு இல்லையா, இன்னொருத்தர் டிஎல் மூடி என்ன எழுதிக்கிறாரு, இப்படி அதெல்லாம் சொல்லி இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. நீங்க பார்த்துக்க மாட்டேன்னு தெரியல. நிறைய பெரிய ஊழியர்கள்லாம் பேசுனாக்கா, இல்லைங்க ரேவன் ஹில் அப்படி சொல்லலை, ரேவன் ஹில் இப்படி சொல்றாரு, மூடி இப்படி இப்படி சொல்லியிருக்காரு, டாக்டர் வில்லிகிரஹாம் இப்படி சொல்லியிருக்காரு, எல்லாம் பேசிட்டு குழம்பிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண வேண்டாமா? பூர்ணமானதுக்கு என்ன பண்ணணும்? யாரோட சமாதானமாக இருக்கணும், கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கேன்னு தெரிந்து கொண்டால், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கக்கூடிய ஒப்பு கொடுத்து விட்டால் எல்லா உபதேசங்களும் கை கொண்டிருப்போம். எப்படி? எல்லா உபதேசங்களையும் கை கொண்டிருப்போம். என்னெல்லாம் உபதேசம் வாசிங்க? கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசம், அப்புறம் செத்த கிரியைகள் அப்படி மனம் திரும்புதல், அப்புறம் தேவன் பேர் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்தான ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவர்களாகிய அத்திவாரத்தை திரும்பவும் மாற்றி போட்டுருக்கணும். விட்டு நான் கர்த்தர்களை பரிசுத்தமாக்கிட்டேன், கர்த்தர் பிரியமடையெல்லாம் செய்வேன்.
ஏன்னா புஸ்தகம் வாசிக்க வேண்டாம், பைபிளே வாசிக்க வேண்டாம், உபதேசத்தை பற்றி தர்க்க ரீதியாக போட்டு சட்டையை கிழிச்சிக்கிற வேண்டாம். நான் கர்த்தருக்கு என்னை பஸ்தமாக்கி இருக்கிறேன், அவர் நிமித்தமாக எவரோடும் சமாதானமாக இருக்கிறேன், அவருக்கு பஸ்தமாக இருக்கும் பொருட்டு அவருக்கு பஸ்தமாக இருக்கும்போது என்ன பண்ணுறேன், என் சிந்தையிலே பாவமானவர்கள் பாதுகாத்துக் கொள்கிறேன், அப்படியே ஆவிலே பாவம் வராமலும் என் சரீரத்தை பாவம் நிறைவேறாமலும் காத்துக் கொள்கிறேன் பூர்ணமாக. இப்போ என்ன ஆயிடலாம்? ஸோ பூர்ணமாக ஒரே வழி என்ன? கர்த்தருக்கு பத்து பண்ணிக்கொள்ள வேண்டும். எப்படி? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட வேண்டும். எல்லாம் அவருக்காக தான் செய்வேன். என் மனைவியை நேசிக்கிறேன், கர்த்தர் வச்ச மனைவியை நேசிக்கிறேன். அவன் நல்லவங்கிறதுக்காக இல்லை, அவன் காலமெல்லாம் நான் கவனிப்பான்றதுக்காக இல்லை, எனக்கு இருதயத்துக்கு ஆறுதல் இருப்பான்னு. ஒரு பொம்பளை இருதயத்துக்கு ஆறுதல் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை. இருக்கிறாங்க வயசான அந்த காலத்தில், இப்போ இருக்கும் மாதிரி தெரியல, வேதம் இல்லாமல் தான் இருக்காங்க இல்லையா? ஆனால் மனைவியில் ஒன்றா இருக்கிறாங்க, கணவன் ஒன்றா இருக்கிறாங்க, இருக்கிறது எது நிமித்தமா? கர்த்தர் நிமித்தமாக மனைவியை நேசிக்கிறான், கர்த்தர் நிமித்தமாக மனைவி கணவனை நேசிக்கிறான். அப்பதான் நடக்கும் வழிய நன்மை செய்தால் தான் நான் சிநேகிப்பேன் அப்படின்னு பார்த்தா, எனக்கு பிரியமா நடந்து கொண்டா சிநேகிப்பேன்னு பார்த்தா ஒரு மனைவி புருஷன் ஒன்றா இருக்க முடியும். ஒருவருக்கு என்ன பண்ணுவாங்க, அனுசரிச்சு போறாங்க, அது கொஞ்ச நாள் நீடிக்கும். ஆனால் எவர்கள் கர்த்தருக்காக மனைவி அனுசரித்து போகிறார்களோ, எவர்கள் கர்த்தருக்காக கணவன் அனுசரித்து போகிறார்களோ, அவர்கள் நித்திய காலமும் கணவனோடு மனைவியோடும் அன்பாக இருப்பார்கள். அதுக்கு காரணமே வேண்டாம், அதுக்கு காரணமே வேண்டாம் இல்லையா? அப்படித்தானே? அப்படித்தானே? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வாசிங்க மத்தேயு 19ஆம் அதிகாரம். மூன்றாம் வசனம் வாசிங்க. The Pharisees also came unto him, tempting him, and saying unto him, Is it lawful for a man to put away his wife for every cause? அவங்க கர்த்தர் யூதேயாவின் எல்லை கொண்டார். யாருக்கு? யூதேய நிலா இல்லையா? இருக்க 12 கோத்திரத்தில் யாருக்கு பெரிய ஆளுங்க? யூதா தான். அந்த எல்லை கொண்டிருக்கார். அங்கே வந்த இடத்துல கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? அப்பொழுது பரிசேயர்னா பைபிளை பற்றி ரொம்ப நல்லா கற்றுக்கொண்டவங்க. ஸோ ஆசாரியர் பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார். எப்படி? புருஷனானவன் எந்த ஒரு காரணத்தினாலும் மனைவியை தள்ளிவிடலாமா, அது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? நியாயம் கேட்பாங்கல்ல, கேட்குறாங்க இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அவனை தள்ளிவிட ஆயத்தமாக தான் இருக்கிறாங்க. தள்ளிவிடலாம் தள்ளிவிட்டு தான் இருக்கிறானுங்க. ஆனால் இயேசுவை கேள்வி கேட்கணும், கேட்டு தான் தள்ளிவிட போகிற மாதிரி. இதை தள்ளிவிடல, இதை தள்ளி விட்டுருக்குறாங்க. இப்போ இயேசுவை கேட்டுட்டு தான் தள்ளிவிட போகிற மாதிரி கேட்குறேன். என்னங்கிறாங்க? மனைவியை தள்ளிவிடலாம், ஏதாவது எந்த முகாந்திரத்தினாலாவது எந்த ஒரு காரணத்தினாலாவது மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. அது கர்த்தர் சொல்றாரு, ஆணியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவரை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் வாசிக்கவில்லையா அப்படின்னு சொன்னார் இல்லையா? வாஸ்தவம் தானே? கணவன் ஒன்றாக என்ன பண்றாங்க? கல்யாணம் பண்ண என்ன பண்றாங்க? மனைவி கணவன் தான் வீட்டை விட்டு கணவனுடைய சேர்ந்திருப்பான் போட்டிருக்கா, இல்லை கணவன் மனைவியோட சேர்ந்திருப்பான் போட்டிருக்கா? நல்லா வாசிங்க. கணவன் தான் மனைவி எடுத்துப்பா. யாருக்கு உத்தரவாதம் இருக்கு? தெரியுதா? அப்ப என்ன இருக்குன்னா, மனைவி எப்படி இருந்தாலும் என்ன பண்ணா அவன் விஷயம் இருக்கணும். அப்படித்தானே? இப்போ பையன் வர்றான், வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுவான்? வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணுவான்? அம்மாட்ட அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதில் அப்புறம் அவங்க வீட்டில் உட்காந்து இதை வச்சுக்கோ, நீ கூட எடுத்துங்க, இதை வச்சுக்கோ, இதை டப்பால போடு, இதை வச்சுக்கோ, இதை அது கொடுத்து அரை மணி நேரம் பேசுவான். அந்த அம்மா நினைக்கும், நம்ம பெற்று வளர்த்தோம், படிக்க வச்சோம், காசு கொடுத்து பணத்தை உள்ள கொடுத்து காசுகள் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி வச்சுக்கிறோம். வந்து நம்மகிட்ட என்னம்மா அப்படிங்கிறேன்னு பேச்சுக்கு ஒரு தலையை காமிச்சு அது பிடிக்கிறான். அப்படிதான் இருப்பான், அப்படிதான் இருப்பான். ஆமாம், மாற்றம் இல்லை. ஆனால் மனைவி கணவன் என்ன பண்ணுவான்? மனைவியோட சேர்ந்து இருப்பான் இல்லையா? ஏன் மனைவியோட சேர்ந்து இருக்கிறான்?
முதல் மனுஷன் அப்படித்தானே செஞ்சான், அப்படித்தானே? ஏன் அப்படி? அந்த மனைவியை கர்த்தர் கொடுத்தார். அந்த மனைவி யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். அதனால அவளை விட்டுவிட எதுவும் ஆயத்தமா இருக்க மாட்டான். அவளை விட்டுவிட ஆயத்தமா இருக்கவே மாட்டான். தனி கொடுத்துட்டு போறான், அப்படித்தானே? தனி கொடுத்த போறான்ல. யாரும் அப்பா அம்மா பையனை விட்டு தனியாக கொடுத்துட்டு இருக்காங்களா? எப்பா இதில் போட்டு நாங்கள் எப்போ தனியாக இருக்கணும்னு கேட்பாங்க. எப்பா ஒன்றை வச்சு முடியல, அப்புறம் அவ்வளோ வரணும் ஒன்று பட் அவ்வளோ ஒன்று தனியாக இருக்கக்கூடிய இவ்வளோ காரணம் காசு தந்துடுறேன், எவ்வளோ நாளும் காசு தந்துடுறேன். முதல்ல இவ்வளோ நாள் காசு தந்துடணும். அப்புறம் என்னன்னா இன்னைக்கு இப்படிதான் இருக்குது பார்த்து அடுத்த மாதம் தரணும். அடுத்த மாதம் இனிமேல் அவ்வளோ கொடுக்க முடியாது, மாதம் மாதம் 10 ரூபா தான் கொடுப்போம்மா. ஆமாம் இல்லையா? ஏன் மனைவிடத்தில் கணவன் ஆசை ரொம்ப இசைவாக இருக்கிறாங்கன்னா அவனுக்கு யார் கொடுத்த மனைவியை? அந்த ஞானம் என்ன வரணும்? கர்த்தர் கொடுத்த மனைவி வந்தால் சகிச்சு கொஞ்சம் வேதனையாக இருக்கலாம், அடிக்கடி கூட வேதனையாக இருக்கலாம் இல்லையா? நான் என்ன சொல்லியிருக்கு? அடுத்த வருஷம் வாசிங்க. இப்படி இருக்கிறபடியினால் 6ஆம் வசனத்தில் இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஆகியால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அந்த பரிசேயர்கள் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதயங்கள், அதற்கு அவர்கள் அப்படியானால் தழுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்கிறார். என்ன மோசே இருக்கிறாரா? தழுதல் சீட்டு ஒன்று இருக்கு, காசு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்து தள்ளி விடலான்னு இல்லையா? அதை கொடுத்து தள்ளி விடலான்னு போட்டிருக்க. மோசே எப்படி சொன்னார், அவர் எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டாங்க. அது கர்த்தர் சொல்றாரு. அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை ஆதலால் எவனாயினும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அல்லாமல் அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினாலும் அவன் உபசாரம் செய்கிறவனாக இருப்பான். தள்ளிவிடப்பட்டவனை உபசாரம் பண்ணுறவனாக இருப்பான். போட்டு தள்ளிவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். என்ன பண்ணால் விபச்சாரம் மட்டும்தான் தள்ளிவிடலாம், விபச்சாரத்துக்கு மட்டும்தான் தள்ளிவிடலாம். மற்ற எதுவாக இருந்தாலும் சரி தள்ளிவிடவே கூடாது. வேற எதுவாக இருந்தாலும் சரி சொல்லி பார்க்கலாம். விபச்சாரத்தின் முகாந்திரமே அல்லாமல், விபச்சாரத்தின் காரணமே அல்லாமல் மனைவியை தள்ளிவிடவே கூடாது. சரி, விபச்சாரம் இல்லை வேற என்ன காரணம் சொல்ல பார்க்கலாம். விபச்சாரம் இல்லாத ஒரு பொம்பளை மனைவி தள்ளி விடலாம்ன்றான். எதுக்கெல்லாம் சொல்லுவான் சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் காரணம் இருக்கும்? விபச்சாரத்தை விட்டுருது. விபச்சாரம் அம்மா பண்ணல, நல்லா அம்மா விபச்சாரம் பண்ணல. அப்புறம் ஆனால் கூட அந்த பையன் சொல்கிறான் இந்த அம்மா தள்ளி விட்டுருன்றான். எல்லாம் சொல்ல பார்க்கலாம். சொல்லவே தெரியாதா? யோசிக்கவே மாட்டீங்களா? ஒரு அம்மா எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்றாங்க, எவ்வளோ கொடுத்தாலும் அண்ணன் தம்பி கொடுக்குறான்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி போனால் என்ன செஞ்சாலும் அங்கே எங்கே போட்டு தாம்பூம் பண்ணி எல்லாம் காலி பண்ணிடுறான், சம்பாதிச்சு வாழலன்னுவான் இல்லையா? அப்புறம் மதிக்கவே மாட்டேங்கிறான்னுவான், சமைக்கவே மாட்டேங்கிறான்னுவான். இப்போ மாடர்ன் வேர்ல்டில் எப்படித்தாலும் ஸ்விக்கிலேயே தான் சோறு வாங்கி திங்கிறான்னுவேன் இல்லை? என்ன சொல்லுவான்? ஸ்விக்கிலேயே சோறு வாங்கி தின்றா, மொபைல் ஃபோன் இருக்குது, ஒரு தட்டி 450 ரூபா வாங்கி தின்றா ஊற்றி மத்தியானத்தில். பிள்ளைங்க சாயங்காலம் வந்தால் அவனுக்கு 200 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்றான். நான் வந்தோடனே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்கிறா. எப்படிம்மா வயல் செத்து போச்சு, வீட்டிலே சமைக்க மாட்டேன்றா, இவளை வச்சு எப்படி குடும்பம் நடத்துறது சொல்கிறாங்களா இல்லையா? இன்னொரு சொல்லுவான், எங்கே போனால் 4 பேர் முன்னாடி மானத்தை வாங்கிக்கிறான். எப்படி? இவள் நாம ஆம்பளை. ஆமாம் இப்படி சொல்கிறா சார் அவர் சொல்கிறார் சார், இவெல்லாம் ஒரு ஆம்பளை மூஞ்ச பாரு, இவருக்கு நான் வாங்காது சொல்லணுமா? எதை வச்சு ஒரு பொம்பளை சொன்னது சொல்லலாம். நான் சும்மா சொல்லல, ஒரு பொம்பளை கிட்ட சொன்னேன், சொந்தக்கார பொண்ணு. ஏன்னா இவெல்லாம் ஒரு ஆம்பளை, இவனை போயிட்டு நான் அவனை அவரு இவரு சோறுன்னு சொல்லணுமா அப்படின்னு ஊடி வாயின ஆற்று பேச்சுட்டு இருக்கிறேன். மூடி வாயின இல்லைன்னா நீங்கள் தான் சொன்னீங்க மூடி வாய பேசுகிறப்பாரு. அவன் இப்படி வாசிக்கிற பேப்பர் அப்படி தான் போட்டுருந்தா டெய்லி பூஜை கொடுத்துட்டு உட்காந்துக்கிற வெயிட் பண்ணிப்பா சர்ச்சில். இந்த முக்காடு எப்படி இருக்கும்? இந்த வரைக்கும் இருக்கும். எல்லா பொம்பளைக்கும் இந்த வரைக்கும் போட்டிருப்பாங்க. இப்போல்லாம் பொம்பளைக்கு இவ்வளோ தான் போடுவாங்க இல்லையா? ஆனால் இவன் எங்கே போட்டிருப்பா? மூஞ்சி போடுற மாதிரி, இது போடுற மாதிரி, முக்கா போடுற மாதிரி மூடி மூடிருப்பா. நான் இப்படி தான் படிக்கிறேன், நான் கவனம் ஆகிட்டேன். அப்போது அதுக்கு கேட்பாங்க இல்லை
கேட்பாங்கல்ல. அப்போ இவ்வளோ டிவோர்ஸ் பண்ணக்கூடாதா? இவ்வளோ பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதா? இவன் எப்படி பேசுகிறா? இவனை போய் இவரு சொல்லுன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்போது அவளை டிவோர்ஸ் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. பைபிள் சொல்லுது பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ கர்த்தர் சொல்றாரு இல்லையா? வாசிங்க. சொல்றாரு. அப்போ சீசன்லாம் பதில் சொல்றாங்க, இப்படியா விபச்சாரம் பண்ணாம என்ன பண்ணாலும் கூட பையன் அப்படி பண்ணுறா. ஆனால் கூட கேட்க விட்டாரா? அவர் கேட்கல. ஆமாம் கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் இங்கே சொல்றாங்க, அப்படி சீசன் நோக்கி மனைவியை பற்றிய காரியம் எப்படி இப்படி இல்லை, மனைவியை பற்றிய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுறது நல்லதில்லை. வீணாயம் கல்யாணத்தை பண்ணி அவசரப்படுவாங்க. எப்படி கல்யாணம் பண்ண வேண்டாம், இதை கல்யாணம் பண்ணி செருப்படி வாங்குறதுக்கு பெருசாக கல்யாணம் பண்ணாமல் இருந்துக்கலாமே அப்படிங்கிறான் இல்லையா? அப்போது அது பதில் சொல்கிறார் பாருங்க. அதற்கு அவர் 11 வாசி பார்க்கலாம். 11 verse 11 Matthew 19:11 Matthew 19:11. But he said unto them, all men cannot receive this saying. All men cannot receive this saying, save they to whom it is given. சரி பாருங்க. அதற்கு அவர் வரம்பற்றுடைய தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வரம்பற்ற யார்? வரம்பற்றவங்க சொல்ல பார்க்கலாம். யார் வரம்பற்ற? எந்த வரம்பற்றவங்க? பசுத்தாவின் வரம்பற்றவங்க மாத்திரம் தான் பேர் கட்டினா கூட இப்போ கம்முன்னு பேச மாட்டான். பசுத்த வரம்பற்றதுனால அவனை தன்னைத்தான் கர்த்தர் பசுத்தாவியனவர் பசுத்தம் பண்ணுகிறார். கர்த்தருக்காக அவனை பசுத்தம் பண்ணிக்கிறதுனால அவன் அப்படியே பேசினாலும் கூட என்ன பண்ணுவான்? கர்த்தர் நிமித்தமாக சகித்துக் கொள்வான். ஏன்னா கர்த்தருக்கு தன்னை பசுத்தம் பண்ணியிருக்கிறதுனால அவன் நிமித்தமாக இவ்விதமாய் அடங்காப்படாரித்தனமாய் வாயாடியாய் மதியினமாய் நடந்து கொள்ள எந்த ஒரு பெண்ணையும் கர்த்தர் நிமித்தமாய் சகித்துக் கொள்கிறான். இதுக்கு தான் பசுத்தாய் வேணுங்கிறது. அப்போ பசுத்தம் பண்ணி கொள்கிறவன் என்ன பண்ணுவான்? எப்ப என்ன பண்ணுவான்? எல்லாரோடும் சமாதானமாக இருப்பான், யாரோடும் சமாதானமாக இருப்பான். இன்னொன்று சிந்தனையிலே அந்த அசுத்தம் வராதபடிக்கு காத்துக்கொண்டு ஆவியிலும் மாம்சத்திலும் பாவம் வராதபடி பாதுகாத்துக் கொள்கிறான். இன்னொரு என்ன பண்றான்? ஆவியில எல்லா நேரத்திலும் கூடாத காரியம் நடந்தாலும் கூட கர்த்தர் நிமித்தமாய் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ பசுத்தமாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியும், அவரை தரிசிக்க முடியும். அப்போ அவரை தரிசிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பசுத்தமாக இருக்கணும். பசுத்தமாக என்ன பண்ணணும்? யாவரோடு எப்படி யாவரோடு சமானமாக இருக்க வேண்டும். யாவரோடு எங்கள் சொந்தக்காரர் வீடு வச்சுருந்தாரு. அது நீள வீடு இடம், பெரிய இடம் நீளமாக இருக்கும். ஆனால் இங்கே அந்த ஆப்போசிட் கிரவுண்ட் வரைக்கும் இருக்கும். அதில் 3 அடி இடத்த பிடிச்சிட்டாரு. பக்கத்து அவர் சொந்தக்காரர் தான் இருக்குது. பக்கத்து வீட்டுக்கார் 3 அடி நேரம் அப்படியே நீளமாக அது வரைக்கும். இன்னைக்கு ஒரு இதில் தென்னை மரம் வச்சாக்கா லைனாக 6 மரம் வைக்கலாமே 10 மரம் வைக்கலாமே நினச்சிருப்பாரு இல்லையா? ஆனால் இடத்த பிடிச்சிட்டாரு. இவர் சொல்கிறாரு, அண்ணா நீங்கள் பண்ணுறது நல்ல தேவை சொந்தக்காரங்க தான், அண்ணன் தம்பி தான். அண்ணன் உணர்ந்தாலும் பங்காளிங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறது சரியில்லைண்ணா, நீங்கள் 3 அடி நீளத்தை அது வரையும் பிடிச்சின்னா நான் போட்டப்பா என்ன பண்ணுவோம் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அவர் கேத்தலிக்கு பெண்டே கோஸ்டர். கேத்தலிக்கு என்ன செய்வான், பெண்டே கோஸ்ட் செய்ய மாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எல்லாரும். இப்போ 20 வருஷம் செய்கிறான். அப்போது இவர் என்ன தெரியுமா? சரிண்ணே அப்படின்னு சர்ச்சில் வந்து சாட்சி சொன்னார். கிடைக்கிறது இடம் கிடைக்கல. அவர் செவரு கட்டினார். என்ன பண்ணாரு? நீங்கள் கண்ணு முன்னால 3 அடி இடத்த தள்ளி வச்சு செவரு கட்டினார். எப்படி இருக்கும்? ஏன் சண்டை போடல? அவருக்கு 4 ஆம்பளை பசங்க, இவருக்கு 4 ஆம்பளை பசங்க. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு வாழை வெட்டி கைகால விழுந்துடுச்சு. யாருக்கு? இந்த 3 அடி நேரம் வாங்கினார் பாரு. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு வாழை வெட்டி குழந்தையும் இல்லை, இடுப்பு கீழே வேலை செய்யாது. நல்ல சூட்ட தலையை அழகாக இருப்பாங்க. ஆமாம், ரொம்ப அழகாக இருப்பாங்க, மலையாளிமாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஆமாம், ஆனால் இது கீழே சுத்தமாக வேஸ்ட்டு. ஆனால் அவங்க 3 அடி எடுத்துக்கிட்டாங்க. இவர் 4 ஆம்பளை பசங்க இருக்காங்க. தாத்தா போய் தட்டா போயிடுவார். ஆனால் அவங்க பசங்களும் கேட்கல, அவரும் விஷயமா எடுத்துக்கல. சபையில் சாட்சி சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பக்கத்தில் அவங்க அண்ணன் அப்படி எடுத்துக்கிட்டாங்க.
அதனால் நான் என்ன பண்ணுறது, ஜோம் பண்ணி விட்டுட்டேன். எல்லா கோர்ட்டில் கேஸ் போடுனாங்க, நான் போட வேண்டாம்னு விட்டுட்டேன். கர்த்தர் பார்த்துட்டு விட்டுட்டேன். ஏன்? கர்த்தர் நிமித்தம் தங்களை தாங்களே கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணி கொண்டு யாரோடும் சமாதானமாக இருப்பாங்க இல்லையா? அப்போது யாரோடும் சமாதானம் இருப்பதற்கு என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். எவனொருவன் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறானோ அவர் பூர்ணமடைவது எளிது. அப்போ கர்த்தருக்கு பூர்ணமாக இருக்கிறது என்ன பண்ணணும்? பரிசுத்தமாகும்படி ஒப்பு கொடுக்க வேணும். நம்மளுக்கு ஆவியானவரை பரிசுத்தமாக்குவார். நியாயங்களுக்கும் அநியாயங்களுக்கும் கூட பதில் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்வார். அப்பொழுது நாம் எளிதாக பூர்ணமாகவும் உபதேசங்களாக வேண்டவே வேண்டாம். நிறைய உபதேசங்களை பற்றி பேசி எந்த லாபமும் இல்லை இல்லையா? சரிதானே? அப்போ என்ன பண்ணோம்? எப்பொழுதும் நான் கர்த்தருக்கு என்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறேன். எதுக்கு ராமன் சொல்லுங்க? நான் எப்பொழுதும் என்னை கர்த்தருக்கு என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறேன். நான் பதில் பேசுவதாலும் சரி, பதில் பேசாமல் இருப்பதாலும் சரி, கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்றமாக செய்வேன். அவ்வளோதான். நான் ஏன் பதில் சொல்லுன்னா கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும்படி பதில் சொன்னேன். நான் ஏன் பதில் சொல்லணும்னா கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும்படி பதில் சொல்லலை. அப்போ அப்படி சொல்லும்போது தான் அவரோட வருகைக்கு அவரை தரிசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பண்ணுங்க. எல்லாம் ஜோம் பண்ணுங்க. எல்லாம் வாழத்திலிருந்து ஜோம் பண்ணுங்க. நான் கர்த்தரை தரிசிக்கிறது மாத்திரம்தான் நம்முடைய நோக்கம், வேற ஒண்ணுமே இல்லை. கர்த்தரை தரிசிப்பது தான். சீக்கிரமா வெளிப்பட போகிறார். அன்றைக்கு நீங்களும் நானும் அவரை தரிசிக்கத்தக்கதான திராணிகளுடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமா, அவரை வெளிப்படும் பொழுது முகமுகமாய் தரிசிப்பதற்கு ஆயத்தமாக இருப்பதற்கு பரிசுத்தம் பண்ணி கொள்வதை தவிர வேற ஒன்றும் இல்லை. நீ எவ்வளவுக்குள்ள அதிகமாக பரிசுத்தமாக இருக்கிறாயோ சகல உபதேசங்களையும் கை கொண்டவனாய் காணப்படுவாய். எல்லா உபதேசங்களையும் கை கொண்டு பூர்ணமாய் காணப்படுவாய். பூர்ணப்படுவதற்கு பரிசுத்தமாக வேறொரு வழி இல்லை. அல்லேலூயா. உற்சாகம் பண்ணுங்க, உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே எங்களுக்கு நாங்களே பரிசுத்தப்படுத்தினவர்களாய், ஆண்டவரே உங்களுக்கு தரிசிக்கத்தக்கதாய், ஆண்டவரே வரும்பொழுது தரிசிக்கத்தக்கதாய், ஆண்டவரே வரும்பொழுது தரிசிக்கத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தார் அதிலும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படியாய் கர்த்தார் உணர்வுகளை தரும்படியாக இருக்கிறோம். அது நிமித்தமாய் நான் யாவரோடும் சொல்லாமல் இருக்கிறோம். ஆண்டவரே இருதயத்திலே கர்த்தாரே எங்களுடைய சிந்தையில எவ்விதத்திலும் அதே பாவம் பிரவேசியாதபடி காத்துக்கொள்ள முடியாது. மாம்சத்திலும் ஆவியிலும் அதே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் காணப்படும். அதே விதமாய் கர்த்தாவே எந்த உபதேசங்களையும் கை கொடுப்பதற்கு பதிலாக முற்றிலுமாய் எங்களை நாங்கள் ஒரு முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கி கொண்டு ஜீவித்து நாங்கள் பூர்ணமடையும்படி உதவி செய்ய முடியாது இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆலோசனைக்காய் நன்றியோடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சர்வ மறவாதே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.